ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு கிறிஸ்மஸ் புத்தாண்டெல்லாம் வருது. அதுக்கு ஒரு நல்ல சூப்பரான சுவையான வெண்ணிலா கேக் தாங்க பார்க்க போகிறோம். பேக்கரியில் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே சூப்பராக நல்லா பப்ளியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு 4 முட்டை அளவு வச்சு தான் ஒரு 25 நிமிஷம் அல்லது 30 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த கேக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். வீட்டிலே நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. நான் அதுக்கு ஒரு 4 முட்டை மிக்ஸி ஜாரில் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். 4 முட்டைக்கு தான் அந்த அவ்வளோ பெரிய கேக்கு வந்தது. இது 3/4 கிலோலேருந்து 1 கிலோக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். 4 முட்டை உடச்சி ஊற்றிக்குவோம். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவு ஜீனி எடுத்துக்குவோம், வெள்ளை சர்க்கரை. அதை எடுத்துக்கிட்டாச்சு. கொஞ்சோன்னு பேக்கிங் சோட்டா மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அது. இது பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். நான் வந்து ரொம்பலாம் எதுலேயும் இதுமாரி சேர்க்கலை. அதெல்லாம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 2 மூடி ஊற்றிக்குவோங்க. ஏன்னா வந்து அந்த முட்டை ஸ்மெல் வராமல். அதே பவுலால் நம்ம சுகர் எடுத்த பவுலாலேயே 1/2 பவுல் வந்து ரீஃபண்ட் ஆயில், மணம் இல்லாத ரீஃபண்ட் ஆயிலாக ஊற்றிக்கோங்க. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ அதே பவுலால் நம்ம சுகர் எடுத்த பவுலாலேயே மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம 3 நிமிஷம் வந்து அதை வந்து ஓட விட்டால் போதும். 1ல் வச்சு 2ல் வச்சு அந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மைதா மாவை ஒன் சைடாகவே அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கத்து நம்ம ரொம்ப இதாக செய்யாமல் ஒன் சைடாகவே கட்டி இல்லாமல். நான் ஏற்கனவே சலித்து வச்சுட்டேன் இந்த மாவை, மைதா மாவை. சலித்த மாவு தான், அதனால் நான் சலித்ததெல்லாம் நான் வீடியோவாக எடுக்கலை. பாருங்கள், இதே மாதிரியே ஒன் சைடாக மெதுவாகவே செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தூவி அந்த மைதா மாவை தூவி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி சிறுகட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே நம்ம இருக்கணும். ரொம்ப வேகமாக இல்லாமல் நார்மல் ஸ்பீடிலேயே செஞ்சுக்கிட்டு இருங்க. இதே மாதிரி நம்ம சுற்றி நம்ம இதே மாதிரியே எடுக்கணும். பாருங்கள், நான் எடுத்துகிட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த கண்டிஷனுக்கு நம்மளுக்கு வந்து வரணும். இந்த பதத்துக்கு நம்மளுக்கு தோசை மாவு பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதத்துக்கு வரும். இப்போ நான் ஒரு சின்ன குக்கர் தான் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 3 லிட்டர் குக்கர். அதுக்கு வந்து நம்ம உள்ளுக்கிற நல்ல ஆயில், அந்த நெய்யோ ஆயிலோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா எங்கும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு, உங்கள்கிட்ட வந்து பட்டர் சீட் இல்லைன்னா ஒரு A4 சீட் இருக்குல்ல, ஸ்கூல் படிக்கிற வீட்டில் இருக்கும். அந்த A4 சீட் ஒயிட் சீட் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அதை கரெக்டாக ஊற்றிக்குவோங்க. நம்ம வந்து அடித்து வச்சுருக்க இந்த முட்டை, இந்த மாவு, இதெல்லாம் அந்த கலவையே இதில் நம்ம குக்கரில் சேர்த்துக்குவோம். சேர்த்தாச்சு. நல்லா சேர்த்து விட்டுட்டு இதில் சின்ன சின்ன பபுள்ஸ் வரும். சின்ன சின்ன பபுள்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த பஃபியாக நம்மளுக்கு அந்த உப்பி வராது. அதனால என்ன செய்கிறீங்க, ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா சைடும் இப்படி ஒரு கிறுக்கல் மாதிரி கோடு மாதிரி இது மாதிரி இழுத்து விடுங்க கொஞ்சம் நேரம். அப்போ தான் அந்த பபுள்ஸ் இருக்காமல் இருக்கும், நம்மளுக்கு வரவே வராது. அந்த குக்கரை அடியில் லேசாக அப்படியே ஒரு 2-3 தட்டு தட்டிக்குவோங்க. இப்போ நம்ம வந்து இந்த குக்கர் கேஸ்கட்டை மட்டும் போட்டு விசில் போடாமல் அந்த குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சிட வேண்டியதான். நான் ஏற்கனவே அந்த தோசைக்கல்லை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹீட் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். இது வந்து ஒரு 25 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு இன்றைக்கி. ரொம்பலாம் லேட் ஆகலை. ஒரு 25 மினிட்ஸ் தான் ஆனது. பாருங்கள், வெந்துருச்சு நல்லாவே சூப்பராக. நமக்கு பஃப்லியாக நம்மளுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. இது எப்படி கொட்டுறேன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த குக்கரில் அந்த கத்தியால் ஒரு கீறல் விட்டுக்கோங்க. இல்லைனா இந்த சைடு ஓரங்களில் எதுவும் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இல்லை ரவுண்டு சேஃபாக அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. கரெக்டாக வரும். பாருங்கள், இப்படியே கொட்டினோம்னா நம்மளுக்கு அந்த கேக்கு நம்மளுக்கு ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டான சுவையான கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பரான சுவையான வெண்ணிலா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்டில் தெரிவிங்க. எப்படி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சீங்க எப்படின்னு கமெண்ட் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.